ஹலோ, குட் ஈவினிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஹஸ்பண்ட் சண்டே கிரிக்கெட் விளையாடிட்டு ஈவினிங் வரப்போ ஆட்டுத்தலை வாங்கிட்டு வந்தார். ஸோ எப்படி என்னோடய ஸ்டைலில் குழம்பு வைக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆட்டுக்கறி நல்லா கழுவிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 8 விசிலுக்கு நான் வச்சுட்டேன். ஸோ 8 விசில் வந்த பின்னாடி குக்கர் ஓப்பன் பண்ண பின்னாடி இதில் என்ன நான் அரைச்சி ஊற்ற போகிறேன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு இதை மட்டும்தான். இதோட மிளகாய்த்தூள், என்ன மிளகாய்த்தூள்னா என்னோடய வீட்டு மிளகாய்த்தூள் தான், வேறு பாக்கெட் பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதை எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த வேக வச்ச கறியோடு ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2 சில்லு தேங்காய் நல்லா அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்போடு ஊற்றிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு 3 விசில் வைப்பேன். அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்கும். எப்படின்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். நம்ம கடிக்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய குழம்பு கறி குழம்பு எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன், என்ன கறி குழம்புனாலும். ஏன்னா வீட்டில் ஹஸ்பண்ட் நல்லா ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க. ஸோ நான் கெட்டியாக வச்செல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி நான் தண்ணியாக தான் வைப்பேன். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிப்பியை. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் சரியில்லாமல் பண்ணுறேன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.